ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் செஞ்சு காட்டின டிஷ்ஷெல்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்களா? சரி, நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் அப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரவை 2 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 400 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப் 200 கிராம் எடுத்திருக்கேன். வெல்லம் 400 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 மூடி, இதை நீங்கள் துருவி 1 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4. அப்புறம் இதை நம்ம பொரிக்கிறதுக்கு வேணுங்கிற ஆயில். நம்ம ஃபஸ்ட்டு ரவையை தண்ணியில் 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரவை முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, எக்ஸ்ட்ராவாக நிறைய ஊற்றிடாதீங்க. அது ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றி 3 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க, போதும். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ரவை ஊறினப்புறம் மீதி என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரவையை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. ரவையை 2 கப் ரவையும் கொட்டிக்கோங்க. அதாவது 400 கிராம் ரவை. இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. பாருங்க, இந்த அளவு ஊற்றுங்க, போதும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊறட்டும். இது நல்லா 3 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம மற்றது எப்படி சேர்க்கணும்னு சேர்த்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம அந்த அரைமுடி தேங்காய் சொன்னோம் இல்லைங்களா, அதை நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதக்கினா போதும், முழுசும் வதக்க வேண்டாம். பாதி அளவு வதக்கி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, போதும். தேங்காய் பாருங்கள் வதக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை பாருங்கள் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா 3 ஹவர்ஸில் நல்லா ஊறிட்டுருக்கோம் இந்த மாதிரி சாஃப்டாக. இதில் வந்து இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவில் கலந்துக்கலாம் வதக்கினது. ஒரு கப் கோதுமை மாவு, இது 200 கிராம். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். வெல்லத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் இதில் வெல்லம் வந்து பார்த்துட்டு கலந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நிறைய போட்டுறாதீங்க. இனிப்பு அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் 300 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். 400 கிராம் வெல்லம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 300 கிராம் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்படியே பிசையலாம். இந்த ரவையில் இருக்க ஈரத்துலேயே அப்படியே பிசைஞ்சாலே இலக்கமாக வந்துடும். பத்தலைன்னா நம்ம அப்புறமா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் சோடா உப்பு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பும், அதாவது சமையல் சோடா, பேக்கிங் சோடா
அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது கலக்காமல் கூட நீங்கள் செய்யலாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை கலந்துட்டிங்களா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நான் 400 கிராம் வெல்லமும் எனக்கு சரியாக இருந்தது. கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கலந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரவையை ஊற வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து வெல்லம் போட்டு அது இலக்கமாயிட்டு அதே சரியாக இருந்தால் தண்ணி கலக்க வேண்டாம். அப்படி இல்லை கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கலந்துக்கோங்க. 1/4 டம்ளர் கலந்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரவையில் வந்து மைதா கலந்து சர்க்கரை கலந்து கூட செய்யலாம் அந்த மாதிரி. ஆனால் அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது இல்லைங்களா? அதனால தான் நான் கோதுமை மாவும் வெல்லமும் கலந்துருக்கேன். இது மைதாவும் சர்க்கரையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கூட கலந்து செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஊற்றி பாருங்கள். சின்ன சின்ன அப்பமாக ஊற்றுங்க, அப்போ தான் உள்ள நல்லா வெந்துட்டுருக்கும். ஊற்றி அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்தது ஊற்றுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஊற்றுங்க. வெந்ததும் நல்லா திருப்பி விட்டுருங்க. நீங்கள் தேங்காயை வதக்காமல் சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்படின்னு சேர்த்தனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இல்லை துருவி சேர்த்திட்டாலும் சரி, உங்களோட சௌகரியம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்துட்டுருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்தப்புறம் இது நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் இப்படி தான் வரும். சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாக வரும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், ஸ்வீட் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. செய்யும்போதே எல்லாம் காலி ஆகிடுச்சு. இது வீடியோக்காக இவ்வளோ தான் இருந்தது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.